ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் 4வது பாடம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மலர் ஒர்க் புக். இது 4வது பாடம். பாருங்கள், சொல்லட்டுமா சொல்லட்டுமா, இதுதான் 4வது பாடம். இதில் பாருங்கள், கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள், ஒன்று போல் உள்ள இரு பூனைகளுக்கு வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய பூனைகளோட படம் இருக்குது. எத்தனை? 12, 16 இருக்கு. 16 பூனை இருக்கு. இப்போ இதுல 2 பூனை ஒரே மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த 2 பூனையும் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை நாம இப்ப கண்டுபிடிச்சு வட்டம் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, பூட்டை உரிய திறவுகோலோடு இணைப்போம். பூட்டோட சாவி, கரெக்டான சாவியோட இணைக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த உள்ள இருக்குங்களே, இந்த படத்தை பார்த்து நாம இணைக்கணும். சரியாப்பா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இந்த சாவி பாருங்க, இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இதை கவனிச்சோம்னா நம்ம சாவியை கரெக்டா கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, இந்த இதுதான் இங்க இருக்கிற இந்த சாவியோட நுனியும் இது ஒண்ணு போல இருக்கு இல்லையா. இத பாருங்க. அடுத்து பாருங்க, வாங்கி சென்ற பொருள் எது, கண்டுபிடித்து வட்டமிடுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கடைக்கு வந்திருக்காரு, அவர் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போறாரு. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற திங்ஸ் என்னன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இதுல இருக்குது, இதுல வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிறது. சரிங்களா? அப்ப இதுல எது இருக்கு, இதுல இல்லையோ அதை தான் அவர் வாங்கிட்டு போயிருக்காரு. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு படமா பார்க்கும்போது என்ன இல்லைங்க, இதுல மயில் இருக்கு, இங்க மயிலோட சிலை இல்லை. சரிங்களா? பாருங்க, அப்ப அவர் என்ன வாங்கிட்டு போயிருக்காரு, அங்க இருக்கிற அந்த மயில் படத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. பாருங்க, எந்த குவளை நிரம்பும், டிக் குறியீடுன்னு கொடுத்துருக்காங்க. எந்த குவளை முதல்ல நிரம்பும். சரியா? பாருங்க, இங்க தண்ணி ஊத்துறாங்க, ஊத்துன உடனே எது ஃபில் ஆகும்னு பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த குழாய் இதை விட கீழே இருக்கு. சரிங்களா? இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. அப்ப தண்ணி ஊத்துற உடனே முதல்ல கீழே இருக்கிற குழாயில தானே தண்ணி வரும். அப்ப இந்த தண்ணி என்ன செய்யும், இந்த பக்கம் இப்படி இதுல விழுகும். சரியா? இதுல விழுகும் போது இதுல பாருங்க, கீழே தான் பைப் இருக்கு. இது கொஞ்சம் மேல இருக்கு. முதல்ல கீழே இருக்கிறது தான் தண்ணி வரும். அப்ப இப்படி வரும்போது என்ன வரும், இந்த டம்ளர் தான் என்ன செய்யும், முதல்ல நிரம்பும். சரிங்களா? ஒரு கப் மட்டும் ஊத்துனாங்கன்னா இது ஒண்ணு மட்டும் தான் நிறையும். சரியா? அடுத்து பாருங்கப்பா, படம் பார்த்து பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு கிராமத்து வீடு. இது வீட்டு பக்கத்துல என்ன இருக்கு, மரம் இருக்கு. அந்த மரத்துல ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. மரத்து மேல ஏறி இங்க யாரும் காய் ஏதோ பறிச்சிட்டு இருக்காங்க. உரல் மேல ஏறி மரத்துல இருக்கிறத ஏதோ இலையோ காயோ பறிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு பஃபலோ இருக்கு, எருமை இருக்கு. இது எருமை தானடா, கருப்பா இருக்கு, இல்ல பசு. இங்க ஒரு மாடு இருக்கு. இங்க ஒரு அப்பா என்ன செய்யறாங்க, ஏர் எடுத்துட்டு உழுக போறாங்க. ஏர் எடுத்துட்டு போறாங்க காட்டுக்கு. இங்க 2 குட்டி பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த படத்தை வச்சு நம்ம ஏதாவது பேசணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன இந்த படத்தை பார்த்த உடனே சொல்ல தோணுதோ அதை நீங்க என்ன செய்யணும், படத்தை பார்த்து பேசணும். பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். பாருங்க, இங்க எழுத்து கொடுத்துருக்காங்க, ஊ அப்படின்ற எழுத்து. இந்த எழுத்தை வச்சு இங்க இருக்கிற பெயர்கள் எல்லாம் சொல்லணும். சரிங்களா? உரல், என்ன இருக்கு, உழவர், உருளைக்கிழங்கு, உப்பு. ஊ நெடில் எழுத்து, ஊறுகாய், ஊதல், ஊஞ்சல், ஊசி. அடுத்து ஏ, ஏ குறில் எழுத்து, எலி, எல், எட்டு, எறும்பு. ஏ நெடில் எழுத்து, ஏலக்காய், ஏர், ஏனி, ஏழு. படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன, இந்த படத்துல என்ன பாருங்க, உருளைக்கிழங்கு இருக்கு. இதோட முதல் எழுத்து என்னதுப்பா, ஊ. அந்த ஊர்ல மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வட்டம் போட்டிருக்கோம். இது பாருங்க, இது ஊஞ்சல், ஊ நெடில் எழுத்து, இந்த ஊல இதுல வட்டம் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, எறும்பு, ஏ குறில் எழுத்து, ஏர், ஏரோட முதல் எழுத்து ஏ நெடில் எழுத்து. சரிங்களா? அதுல நம்ம வட்டம். அடுத்து பாருங்க, எழுத்திற்கு உரிய படத்தோடு இணைப்பேன். எழுத்திற்கு உரிய படம், இங்க படம் கொடுத்துருக்காங்க, மேல இங்க எழுத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும், இணைக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன பாருது, 8, ஏலக்காய், உருளைக்கிழங்கு, ஊஞ்சல். சரிங்களா? இப்ப நம்ம இந்த 8ல இருந்து 8 அப்படின்னா முதல் எழுத்து என்னப்பா, ஏ. இங்க வந்திருக்கா, இங்க 8னா இங்க வருது, இந்த இருக்கா, இப்படி இங்க வருது. 8 பாருங்க, இது ஏலக்காய். இதுதான் என்ன செய்யுது, இங்க இப்படி
இப்படி வருது. ஏலக்காய். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எங்க இருந்து வருது? இப்படி வந்து உருளைக்கிழங்கு. அடுத்து ஊஞ்சல். ஊஞ்சல் நேரம் இங்க வந்தது. எழுத்தோடு சொல்லை இணைப்போம். எழுத்தோடு சொல்லை இணைக்கிறதுக்கு இங்க 4 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எண்கள் எல், உரல் உழவர், ஏலக்காய் முதல் எழுத்து ஏர், அடுத்து ஊசல் அடுத்து ஊர். படத்திற்குரிய முதல் எழுத்தை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இது என்ன பார்த்து? ஊசி எலி ஏலக்காய் உரல் எறும்பு ஏனி ஊறுகாய் உருளைக்கிழங்கு விடுபட்ட எழுத்தை எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எந்த எழுத்து விடுபட்டிருக்கோ அது எழுதணும். 7 ஊஞ்சல், எல் உழவர். பழகுவோம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆ இ உ ஏ நாள் தாள் வால், ஆடல் பாடல் கடல். சொல்லுக்குள் சொல் படிப்போம். இது பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. கன்று குட்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல இருந்து எத்தனை சொற்கள் எடுக்கிறாங்க பாருங்க. கன்று இது ஒரு சொல், குட்டி இதை மட்டும் பிரிச்சா ஒரு சொல். அதுக்கப்புறம் காவையும் இந்த இட்டு எடுத்தோன்னா கட்டி, கூவையும் இந்த இன்று எடுத்தா குன்று, இட்ட எடுத்துட்டா குடி கடி. சரிங்களா? 6 சொற்களை ஒரு இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு சொல்ல இருந்து தனித்தனியா 6 சொற்கள் வந்திருக்கு. அதான் சொல்லுக்குள் சொல். அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம். கல் பகல், வளை தவளை, விதை கவிதை, பை கோப்பை, கை மல்லிகை, நாய் ஓநாய், நீர் தேநீர், மா அம்மா. நாங்களே படிப்போம் எழுதுவோம். சரிங்களா? இதுல பாருங்க, ஒரு படம் கொடுத்திருக்காங்க. காட்டில் ஒரு மரம், மரத்தில் ஒரு கிளை, கிளையில் ஒரு பூவில் ஒரு பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சிக்கு ஒரு நண்பர், அது யார் தெரியுமா? நான் தான். சரிங்களா? இந்த பாடல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டில் ஒரு மரம், மரம்னு முடிஞ்சிருக்கு, இங்க மரத்துல ஆரம்பிச்சிருக்கு, இங்க கிளையில முடிஞ்சிருக்கு, இங்க கிளையில ஆரம்பிச்சிருக்கு, பூல முடிஞ்சிருக்கு, பூல ஆரம்பிச்சிருக்கு, பட்டாம்பூச்சினா பட்டாம்பூச்சி எங்க முடியுதோ அங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இது மெத்தடை பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஊரில் ஒரு தெரு. இங்க நம்ம என்ன போடணும்? முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப தெருவில் ஒரு சந்தை, சந்தையில் ஒரு, இங்க என்ன வரும்னா இங்க எது முடியுதோ, இங்க எது ஆரம்பிக்குதோ அதுதான் அங்க முடியும். அப்போ சந்தையில் ஒரு, கையில் ஒரு நபர், இல்ல கடையில் நான், அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? படித்து பார்ப்போம். பாருங்க, இதுல மாட்டு வண்டியிலே பாடத்துல இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் சென்டென்ஸ் வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. தாத்தா வந்தார், இளமதி வந்தாள், மணவாளன் வந்தான், மாட்டு வண்டி ஏறினர், புதிர்கள் கேட்டனர், விடைகள் கூறினர், அத்தை வீடு சென்றனர். இது எங்கள் நேரம். இந்த பகுதியில பாருங்க, படிப்போம், பாடநூலில் அடிக்கோடிடுவோம் கொடுத்திருக்கு. நம்மளோட பாட புக் இருக்கு இல்லையா, அதுல இங்க இருக்கிற சொற்களை நீங்க கோடு போட்டுக்கலாம். இந்த பாடம் இருக்குல்ல, மாட்டு வண்டியிலே பாடம், அந்த பாடத்துல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. சரிங்களா? பாருங்க, பசுமை, தண்ணீர், சலங்கை, ஆரஞ்சு பழம், மாட்டு வண்டி, வயல்வெளி, செல்லக்குட்டி, வார விடுமுறை, கிராமத்து சாலை, ஓடத் தொடங்கியது, வண்டியில் பூட்டினார், வைக்கோலை பரப்பினார். சரிங்களா? விடையை கண்டுபிடித்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற இடத்த இங்க நிரப்போம். சரிங்களா? முதல்ல பாருங்க, பயிர்கள் விளையும் இடம். பயிர்கள் விளையும் இடம் எதுப்பா? வயல்வெளிகள். இங்க இருக்கு, எடுத்து எழுதியிருக்கோம். சுளை உள்ள பழம், சுளைகள் உள்ள பழம் எது? ஆரஞ்சு பழம். சரிங்களா? கிணற்றில் இருப்பது தண்ணீர். 7 எழுத்து சொற்கள்.
இதுல இருக்கிறதுல 7 எழுத்து சொற்கள் என்ன அப்படின்னா வயல்வெளிகள், செல்லக்குட்டி. டி எழுத்தில் முடியும் சொற்கள். டி எழுத்தில் முடியும் சொற்கள் என்ன பாருங்க, மாட்டு வண்டி, செல்லக்குட்டி. டில முடியுதா? நாங்களே உருவாக்குவோம். பாருங்க, இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க நிறைய குட்டி குழந்தைங்க உங்களை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்கன்னு பாருங்க. பட்டா விடுறாங்க. இங்க ஒரு தம்பி பட்டா விட்டுட்டு இருக்கான். கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, பந்து விளையாடுறாங்க. அப்புறம் பாருங்க ஊஞ்சல், மரத்துக்கடியில மரத்துல ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. பம்பரம் விளையாடுறாங்க, பாண்டி ஆட்டம் விளையாடுறாங்க, பச்சை குதிரை குதிக்கிறாங்க பாருங்க, சக்கரை வண்டி விளையாடுறாங்க இவங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும். எனக்கு பிடித்த விளையாட்டு பம்பரம் சுற்றுதல். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது இந்த இடத்துல நம்ம எழுதணும். விளையாடும் முறை, அது எப்படி நம்ம விளையாடுறது? சரிங்களா? இப்ப பந்தின் மீது அதில் உள்ள கயிற்றால் சுற்றி பம்பரத்தை சுழற்றி தரையில் அடிக்க வேண்டும். பம்பரம் அழகாக சுற்றும். சரிங்களா? படிப்பேன், விடையளிப்பேன். சேர்த்து எழுதுக. தமிழ் பிளஸ் மொழி, தமிழ் மொழி. வயல் பிளஸ் வெளி, வயல்வெளி. அப்படியே தான் இதுல சேர்ந்திருக்கு, எந்த எழுத்தும் புதுசா சேரல. சரிங்களா? இதுல பாருங்க, பிரித்து எழுதுகல. வாழைக்காய், இக்கு இருக்கு, நம்ம பிரிச்சு எழுதும்போது வாழை பிளஸ் காய். ஆரஞ்சு பழம், பிரிச்சு எழுதும்போது ஆரஞ்சு பிளஸ் பழம். புதிருக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு. இது என்ன புதிர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஒரு 3 எழுத்து சொல். நான் ஒரு 3 எழுத்து சொல். உயிர் எழுத்துக்களில் முதல் எழுத்து தான் என் முதல் எழுத்து. உயிர் எழுத்துக்களின் முதல் எழுத்து என்னதுப்பா? ஆ. வாத்தின் நடு எழுத்து என் 2ஆம் எழுத்து. வாத்தோட வாத்து அப்படின்ற சொல்லுல நடுவுல என்ன இருக்கு? இத்து இருக்கு. இப்ப முதல் எழுத்து என்ன பார்த்தோம்? ஆ. 2வது எழுத்து இத்து. ஒரு தமிழ் மாதம் என் 3ஆம் எழுத்து. தமிழ் மாதத்துல ஒரு எழுத்துல வர்றது என்னப்பா இருக்கு? தை. தை மாதம். சரிங்களா? அப்ப முதல் எழுத்து ஆ, இத்தை, அத்தை. புதிருக்கான விடை எதுப்பா? அத்தை. சிந்திப்போம், விடையளிப்போம் கொடுத்துருக்கு. பூந்தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பயன்படுத்தி பூங்கத்து செய்தவர்கள் யார்? இதுல பாருங்க 3 பேர் கையில பூங்கத்து வச்சிருக்காங்க. இந்த பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை பயன்படுத்தி யார் பூங்கத்து செஞ்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல பாருங்க, இவரோடதுல இந்த பூ இருக்கு பாத்தீங்களா? இந்த மஞ்சள் கலர் பூ இங்க இல்ல. சரிங்களா? இந்த பூங்கால இல்ல. அப்ப இந்த பையன் இங்க இருக்கிற பூக்களை பயன்படுத்தி செய்யல. ஓகேவா? இந்த பாப்பா பாருங்க, இந்த ரெட் கலர் பூ, இங்க ஒரு ரெட் கலர் பூ இருக்கு பாத்தீங்களா? இந்த பூ சிவப்பு கலர் பூ இதுல இல்ல. சரியா? அப்ப இவளும் என்ன செய்யல? இங்க இருக்கிற பூக்களை பயன்படுத்தி செய்யல. இதுல பாருங்க, இவ வச்சிருக்கிற எல்லா பூக்களுமே இந்த பூங்கால இருக்கிற பூக்களா இருக்கும். இந்த மஞ்சள் கலர் பூ, இந்த மஞ்சள் கலர் பூ. அடுத்து பாருங்க, இந்த இருக்க ரெட் கலர், இந்த பர்பிள் கலர், இந்த இருக்கு இல்லையா, ரோஸ் கலர், பிங்க் கலர், இது எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? அதனால இவ தான் என்ன செஞ்சிருக்கா? இங்க இருக்கிற பூக்களை பயன்படுத்தி பூங்கொத்து செஞ்சிருக்கா. அடுத்து பாருங்கப்பா, உறவு முறை அறிவோம் அப்படின்ற தலைப்புல இங்க பாருங்க, இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல பாருங்க ஒரு மரம் கொடுத்துருக்காங்க. இந்த மரத்துல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட இதுவும் உறவு முறைகளோட வந்திருக்கு பாருங்க. முதல்ல இங்க கீழே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட தாத்தா பாட்டி இந்த பக்கம் இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி எப்படின்னா அப்பாவோட அம்மா, அப்பாவோட அப்பா. சரிங்களா? இந்த பக்கம் இருக்க தாத்தா பாட்டி அம்மாவோட அம்மா, அம்மாவோட அப்பா. சரிங்களா? இப்ப இவங்களுக்கு இந்த இருக்காங்களா, பெரியப்பா, அத்தை, 2 அத்தை இருக்கு. அப்பாவோட அண்ணனா நீங்க பெரியப்பான்னு கூப்பிடுவீங்க. அப்பாவோட அக்காவை அத்தைன்னு தான் கூப்பிடுவீங்க. அப்பாவின் தங்கையும் நீங்க அத்தைன்னு தான் கூப்பிடுவீங்க. சரிங்களா? அப்பாவோட தம்பிய சித்தப்பான்னு கூப்பிடுவீங்க. இதுல பாருங்க, அம்மாவின் அண்ணன், அம்மாவோட அண்ணனை மாமான்னு கூப்பிடுவீங்க. இதுல அம்மாவின் தம்பியையும் நீங்க மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. அம்மாவின் அக்கா, அம்மாவோட அக்காவை பெரியம்மான்னு கூப்பிடுவீங்க. அம்மாவோட தங்கச்சிய சித்தின்னு கூப்பிடுவீங்க. சரிங்களா? இதுல பாருங்க, இதுல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க. இதுல பாருங்க, முகிலன் இருக்கான், அவனோட அண்ணன். முகிலனின் அண்ணன் இது, முகிலனின் தங்கை இது. சரிங்களா? அப்ப நம்ம இந்த சார்ட்டை மேல இருந்து பார்க்கணும். சரிங்களா? முகிலன் இருக்கான், முகிலனோட அண்ணன், தங்கை, இவங்களோட அப்பா அம்மா இவங்க.
அடுத்து இவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இங்க வர்றாங்க. அப்படி கீழே வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து இந்த மரம் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? யாருக்கு என்ன உறவு, இதை பார்த்து நம்ம இங்க பதில் எழுதணும். முகிலனின் அம்மாவுக்கு முகிலனின் தங்கை என்ன உறவு? முகிலனோட அம்மாவுக்கு முகிலனோட தங்கை என்ன உறவு? மகள். முகிலனின் அப்பாவின் அப்பா முகிலனுக்கு என்ன உறவு? முகிலனோட அப்பாவினோட அப்பானா என்ன வரும்? தாத்தா. முகிலனின் அம்மாவின் அம்மா முகிலனுக்கு என்ன உறவு? பாட்டி. உன்னுடைய அப்பாவின் தங்கை உனக்கு என்ன உறவு? உன்னோட அப்பாவோட தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? அத்தை. உன்னுடைய அம்மாவின் அண்ணன் உனக்கு என்ன உறவு? அம்மாவோட அண்ணனை நம்ம எப்படி சொல்லுவோம்? மாமா. ஒளிந்துள்ள உணவுப் பொருட்களை கண்டுபிடித்து எழுதுவோம். இதுல பாருங்க, இதுல முதல் எழுத்து, இந்த சொல்லுல முதல் சொல்லுல இருக்கிற முதல் எழுத்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல்லுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரிங்களா? எல்லாத்துலயுமே அப்படிதான். இதுல முதல் எழுத்து மட்டும், இங்க முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சேர்க்கணும். சரிங்களா? போ இங்கல் பொங்கல், வடை வடை, பூ இந்த முதல் எழுத்தை விட்டுட்டு இந்தி பூந்தி. அடுத்து பாருங்க, தோசை தோசை, இங்க முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்க்கும் போது முறுக்கு. போ முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கிறணும். இங்க முதல் எழுத்தை எடுத்து பொறி. அடுத்து பாருங்க, வீட்டிலும் செய்யலாம் கொடுத்துக்கு விடை தேடவா விளையாடவா. இந்த தலைப்புல பாருங்க, ஒரு எழுத்தை நிரப்பி 2 சொல்லாக்குக. ஒரு எழுத்தை நிரப்பினா 2 சொற்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, ஊதல் உரல், கன்று குன்று, மாட்டு வண்டி மாங்காய், தவளை வலை. தொடரில் விடுபட்ட சொற்களை நிரப்புக. காட்டில் மரம், மரத்தில் கிளை, நமக்கு முடியறதுல இருந்து ஆரம்பிக்கலப்பா. கிளையில் பூ, பூவில் பட்டாம்பூச்சி. சரிங்களா? எழுத்துக்களை நிரப்பி வேறு சொல்லாக்குக. பாருங்க, இங்க நீர் ஒரு எழுத்து சேர்த்த உடனே தேநீர், நீர் தேநீர். கை உலக்கை, தை விதை கவிதை, நாய் ஓநாய். சரிங்களா? ஒரு எழுத்தை சேர்த்த உடனே அதோட புதுசா நமக்கு ஒரு சொல் கிடைக்குது. சிட்டுவும் நானும். சரிங்களா? சிட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? சிட்டுவுக்கு பிடித்தது. சிட்டுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு தானியங்களை பிடிக்கும், ஊர் சுற்றி பார்க்க பிடிக்கும், நண்பர்களுடன் பேச பிடிக்கும். சரிங்களா? சிட்டுவுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதணும். எனக்கு இனிப்புகள் சாப்பிட பிடிக்கும், மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும், நண்பர்களுடன் விளையாட பிடிக்கும், என் பெற்றோருடன் கடைக்கு செல்ல பிடிக்கும். இது மாதிரி எது வேணாலும் நம்ம இதுல எழுதிக்கலாம். பாருங்க, மாத தேர்வு வினாக்கள்ல மாத தேர்வு 3 தான் இருக்கும். சரிங்களா? முதல்ல அருமுநிலை மாணவர்களுக்கு ப்ளூ கலர்ல, அடுத்து முற்றுநிலை மாணவர்களுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும், மலர் நிலை மாணவர்களுக்கு பச்சை கலர்ல இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலிருந்து விடையளிக்கு. இது வந்து அரும்பு மாணவர்களுக்கு ஏத்தாப்புல இதுல இருக்கிற வினாக்கள் இருக்கும். சரிங்களா? படத்திற்குரிய முதல் எழுத்தை அட்டவணையில் வட்டமிடுக. படத்திற்குரிய முதல் எழுத்து என்னதுப்பா? ஊதல், ஊ. அடுத்து இது என்னது? ஈசல், ஈ. எலி, ஏ. இதுல 3லையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வட்டம் போட்டிருக்கோம். அடிக்கோடிட்ட எழுத்திற்கு உரிய படம் சரி தவறு என டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அடிக்கோடி இருக்காங்க பாருங்க? ஆமை. அடுத்து பாருங்க, இதுல அடிக்கோடி கோடு போட்டு அடியில கோடு போட்டிருக்காங்களா? இலை. அதுக்கப்புறம் ஊல போட்டிருக்காங்க, ஆனா உரல் இது. சரிங்களா? ஊ கிடையாது, அதனால இதுல தவறு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, வண்ணமிட்ட எழுத்துக்களுக்கு உரிய சொற்களை வட்டமிடுக. இங்க என்ன எழுத்துக்கள் வண்ணமிட்டு இருக்கு? ஏ. சரிங்களா? அப்போ ஈக்கு இளநீர், ஊஞ்சல், ஏலக்காய். அடுத்து படத்திற்கு உரிய முதல் எழுத்து டிக்ஸை. படத்திற்கு உரிய முதல் எழுத்து என்னப்பா? ஏனி, உழவர், ஆடு. இதுல இருக்கு. அடுத்து பாருங்க, அட்டவணையில் இருந்து சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்ற. இதுல வந்து எந்த எழுத்து வேணாலும் சொல்லலாம், அவங்க சொல்ற எழுத்தை நீங்க கவனிச்சு கேட்டு எழுதணும். அவ்வளவுதான். இது மொட்டு மாணவர்களுக்கானது. அதாவது 3ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மொட்டு மாணவர்கள், 3ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அரும்பு மாணவர்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க, மஞ்சள் கலர்ல இருக்கா, இது அண்ணன்
கண்ணாமூச்சி முறுக்கு. தோசை சித்தப்பா ஈசல். கபடி இலை வடை. பாட்டி வானில் பறந்தது பாண்டியாட்டம். சரிங்களா? அங்க முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், எழுத்துக்களா பார்த்தோமா, அது அரும்பு மாணவர்களுக்கு. இங்க பாருங்க சொற்களா இருக்கு. சரிங்களா? இது மொட்டு மாணவர்களுக்குரியது. பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலிருந்து விடையளிக்க. அட்டவணையிலிருந்து எடுத்து இதுக்கு பதில் எழுதணும். விளையாட்டுகளின் பெயர்களை அடிக்கோடிடுக. விளையாட்டுகளோட பெயர்களை அடியில கோடு போட சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்ணாமூச்சி, கபடி, பாண்டியாட்டம். அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை வட்டமிடுக. உயிரெழுத்துல எதெல்லாம் தொடங்குதோ அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வட்டம் போட சொல்லியிருக்காங்க. ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். அண்ணன், ஈசல், இலை. அடுத்து பாருங்க, உறவு பெயர்களை எடுத்து எழுதுக. இதுல என்னெல்லாம் உறவு பெயர்கள் இருக்குன்னு பாருங்க. அண்ணன், சித்தப்பா, பாட்டி. சரிங்களா? இந்த 3 எடுத்து நாம இங்க எழுதணும். உணவுப் பொருட்களின் பெயர்களை எழுதுக. அதுல என்ன உணவுப் பெயர்கள் இருக்குன்னு அப்படின்னா தோசை, முறுக்கு, வடை. இதுல இருக்கு தோசை, முறுக்கு, வடை. தொடரை எடுத்து எழுதுக. தொடரை எடுத்து எழுதணும். அதுல இருந்து ஏதாவது ஒரு தொடர் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஈசல் வானில் பறந்தது. ஈசல் வானில் பறந்தது. இது மாத தேர்வு. இது மலர் நிலை மாணவர்களுக்கான மாத தேர்வுக்கான வினாக்கள். இதுல பாருங்க சொற்றொடர்கள் வாக்கியங்களா கொடுத்திருக்காங்க. உரையாடலை படித்து விடையளிக்க. ஜான், கலா இருவரும் நண்பர்கள். ஜான், என் பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன், நீயும் வருகிறாயா அப்படின்னு கேக்குறான். கலா, அப்படியே நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்றான். ஜான் சொல்றான், அங்கு நாம் ஆலமரத்தடிக்கு சென்று ஊஞ்சல் ஆடலாம். கலா சொல்றான், நாம் கண்ணாமூச்சி பம்பரம் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். ஜான் சொல்றான், பாட்டி தோட்டத்தில் இருந்து நிறைய பழங்கள் பறித்து தின்பதற்கு தருவார். பாட்டி என்ன செய்யறாங்க, நிறைய பழங்கள் பறிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். கலா சொல்றா, சரி வா போகலாம் அப்படின்னு போறாங்க. ஜானின் பாட்டி ஜானுக்கு எந்த வகையில் உறவு, டிக் குறியீடுன்னு கொடுத்துருக்கு. ஜானோட பாட்டி அவனுக்கு எந்த வகையில உறவு அப்படின்னா அப்பாவின் அம்மா. அப்பாவின் அம்மாவை நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்பாவின் தங்கை, அம்மாவின் தங்கை யாரு, சித்தி. அப்பாவின் தம்பி யாரு, சித்தப்பா. அது கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நண்பர்கள் விளையாட விரும்பிய விளையாட்டுகள் எவை? எதை விளையாட அவங்க விரும்பினாங்க அப்படின்னா ஊஞ்சல், கண்ணாமூச்சி, பம்பரம். பாட்டி எதை தருவார் என ஜான் கூறினான், பழங்கள். சரியான தொடரை டிக் சைன் கொடுத்திருக்கு. இதுல ஜானும் கலாவும் ஜானின் பாட்டி வீட்டிற்கு சென்றனர். இதுதான் சரியான விடை. ஊஞ்சல் இச்சொல் இடம்பெறும் தொடரை எடுத்து எழுது. ஊஞ்சல் இடம்பெறத்தோட சொல், ஊஞ்சல் அப்படின்ற சொல் இடம்பெற தொடர் என்னன்னு பாருங்க. நாம் ஆலமரத்தடிக்கு சென்று ஊஞ்சல் ஆடலாம். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் a nice day.